ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கிற புக் ஆஃப்ரிக்கன் ரைட்டர் ஓல் சோயிங்கா எழுதின தி லைன் அண்ட் ரிச்சுவல். இந்த ஸ்டோரி ஒரு போல்ட் அண்ட் ரிச்சான ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பிளே. ஆஃப்ரிக்கன் லிட்ரேச்சரில் இது ஒரு லிட்ரரி ஜெம்மாக இருக்குது. இந்த கதை ட்ரெடிஷன் வித் மாடர்னிட்டி அண்ட் கல்ச்சுரல் ஐடென்டிட்டியை ஃபோக்கஸ் பண்ணும். இந்த ஸ்டோரியோட செட்டிங் நைஜீரியா இருக்கக்கூடிய இலூஜின்லே என்ற ஒரு கிராமத்தில் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இலூஜின்லே கிராம மக்கள் ட்ரெடிஷனுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு இருந்தப்போ லாக்குன்லே என்ற ஒரே ஒரு டீச்சர் மட்டும் மாடர்னிட்டிக்கும் வெஸ்டர்ன் கல்ச்சருக்கும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருப்பான். உமனுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்குறது, வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு சொல்றது, இது எல்லாமே லாக்குன்லேவோட மாடர்னிட்டி விஷன். ஆனால் இலூஜின்லே கிராம மக்கள் லாக்குன்லேவை பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. ஏன்னா லாக்குன்லேவோட வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் மட்டும்தான், அது எதுவுமே நடைமுறைக்கு உதவாதுங்கிறது தான் இலூஜின்லே மக்களோட மனநிலைமை. இதுல த லயன் இலூஜின்லேவோட ஊர் தலைவரான பரோக்காவை தான் சொல்றாங்க. லயன் எப்படி ஒரு காட்டை தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கோ அதே மாதிரி தான் பரோக்கா இலூஜின்லே கிராம மக்களை தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருப்பாரு. இவரோட வேலை தன்னோட கண்ணில் படுற எல்லா அழகான பொண்ணுங்களையும் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அப்ரோச்சோட லைனா கல்யாணம் பண்ணுறது தான். இதில் ஜுவல்னு யாரை சொல்கிறாங்கன்னா, இலூஜின்லே கிராமத்தில் அழகான பொண்ணு ஒருத்தி இருப்பா. அவள் பேர் தான் சிடி. லாக்குன்லேக்கு சிடினா ரொம்ப பிடிக்கும். சிடியை லவ் பண்ணுவான். அவகிட்ட லவ்வை கன்ஃபஸ் பண்ணும்போது சிடி பிரைட் ப்ரைஸ் பற்றி கேட்பா. நம்ம ஊர் மாதிரி பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு வரதட்சணை கொடுக்க மாட்டாங்க. நைஜீரியாவில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்து பொண்ணை வாங்கிட்டு போவாங்க. ஆனால் பிரைட் ப்ரைஸ்க்கு எதிராக பேசுகிற லாக்குன்லேக்கு இதை கேட்டதும் கோபம் வந்துடும். சிடி கிட்ட பிரைட் ப்ரைஸ்லாம் தரமாட்டேன், அதுக்கு பதிலாக நான் உனக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லுவான். இதை கேட்ட சிடி அவனை பைத்தியக்காரன்னு திட்டிட்டு போயிடுவான். ஒரு நாள் இலூஜின்லே கிராமத்துக்கு வெஸ்ட்ல இருந்து வழித்தவறி வந்த ஒரு ஃபோட்டோகிராஃபர் வில்லேஜோட அழகையும் சிடியோட அழகையும் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அவளை ஃபோட்டோ எடுத்து மேகசினில் போடுவார். சிடியோட ஃபோட்டோவை ஒரு பக்கத்துக்கும் ஊர் தலைவரான பரோக்காவை ஓரமாக சின்னதாக ஒரு பாஸ்போர்ட் சைஸ் அளவுக்கு போட்டிருக்கிறதையும் பார்த்து பரோக்காவுக்கு கோபம் வருது. சிடியை கல்யாணம் செய்யணும்னு நினச்சி ஃபர்ஸ்ட் ஒய்ஃபான சடிக்கு கிட்ட அப்ரோச் பண்ண சொல்லுவார். ஆனால் சிடி பரோக்காவோட ஏஜை ரீசன் காட்டி ரெஃப்யூஸ் பண்ணிடுவா. இதை கேட்ட பரோக்கா சடிக்கு கிட்ட தான் மேன்ஹுட்டை இழந்துட்டதா சொல்லி இதை சீக்கிரட்டாக வச்சுக்க சொல்லுவான். ஆனால் சடிக்கு இதை சிடி கிட்ட சொல்ல சிடி ரொம்ப சந்தோஷப்பட்டு பரோக்கா இன்வைட் பண்ணியிருந்த ஃபீஸ்ட்டுக்கு கிளம்பி போவா. அங்கே பரோக்கா சிடியோட பியூட்டியை ரொம்ப ப்ரைஸ் பண்ணி பேசுவான். அவளோட ஃபேஸை சுப்பீரியராக போஸ்ட் ஸ்டாம்பில் கொண்டு வர போகிறதா சொல்லி அவளுக்கு ஆசை காட்டி அவளை ஸ்பாயில் பண்ணிடுவார். இலூஜின்லேல ஸ்பாயில் ஆகிட்டா பிரைட் ப்ரைஸ் கொடுக்காம யாரால் ஸ்பாயில் பண்ணப்பட்டாங்களோ அவங்களையே மேரேஜ் பண்ணிக்குவாங்க. ஸோ சிடியும் பரோக்காவோட கன்னிங் ட்ராப்பில் சிக்கி அவருக்கு லாஸ்ட் ஒய்ஃப் ஆகிறதுக்காக பிரைட் அலங்காரம் பண்ணிக்கிட்டு பரோக்கா வீட்டுக்கே கிளம்பி போவாள். இந்த சீன் மூலமாக சோயிங்கா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஒரு சீக்ரெட்டை விமன் கிட்ட சொன்னாங்கன்னா அந்த விமன் அதை சீக்ரெட்டாக வச்சுக்க மாட்டாங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்ட பரோக்கா சடிக்கு கிட்ட தான் மேன்ஹுட்டை இழந்துட்டதா போய் சொல்லியிருப்பாரு. இதை நம்பின சிடி தைரியமா பரோக்காவோட வீட்டுக்கே கிளம்பி போக பரோக்கா வந்து அவளை ஸ்பாயில் பண்ணிடுவாரு. மாடர்னிட்டியால ட்ரெடிஷனை ரீப்ளேஸ் பண்ண முடியும், ஆனா அது அவ்வளோ சுலபம் இல்லைங்கிற ஒரு ஆழமான கருத்தை இங்க நிலைநாட்டி இருக்காரு. நான் இந்த புக்கை ரொம்பவே என்ஜாய் பண்ணி படித்தேன். இதுல நிறைய ஹியூமர் இருக்கு. ஸோ நீங்களும் வாங்கி கண்டிப்பா படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை மறுபடியும் இன்னொரு புக்கோட வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.